நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்விதான், பதில் சொல்லிக்கிறேன். என்னன்னா, மனைவிட்ட நகை இருக்கும், ஜகாத்து கொடுக்கிறது ஹஸ்பண்ட். மனைவிட்ட 51 பவுன் நகை இருக்கும், ஜகாத்து கொடுக்கிற ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் விளங்கப்படுத்துறாரு, மனைவி நல்லா மார்க்கப்பட்டுள்ளவர், அதனால நீ தான் ஜகாத்து கொடுக்கணும், நல்லா இருக்கு. அப்படியா? அப்ப அப்படியே கொடுத்துருவோன்னு உட்கார்றாங்க. இதை வித்து கொடுத்துருவான், இது வானா, இது என்ன உமா தந்தது. இதை வித்து கொடுத்துருவோம், இது உங்களோட உமா தந்தது. இதை வித்து கொடுத்துருவோம், இது தாத்தா தந்தது. இதை வித்து கொடுத்துருமா, இது தங்கச்சி தந்தது. அப்ப எதை வித்து கொடுக்கறது? அடுத்து வீட்டுக்காரன் நகையை வித்தா கொடுக்கறது. இதுல ஏதாவது ஒன்று தான் விற்கணும். எதுக்கு உட்கார்ந்தாலும் சரி, இது உமா தந்தது, அந்த ஞாபகத்துக்கு நம்ம விற்கலாம். யார் எல்லாத்தையும் சொல்லி, அப்ப யாரு நகையும் நம்ம போடுறது இல்ல, நம்மளும் வாங்கி கொடுத்து நாங்களா தான் ஜக்காத் என்ன செய்யணும், கட்டணம் என்கின்ற ஒரு நிலைமை என்ன செய்யும் பாருங்க. இல்லை, ஜக்காத் யாருக்கு கடமையாக தெரியுமா? மனைவிக்கு. மனைவிதான் அதுல ஜக்காத்து கொடுக்கணும். கணவன் நான் கட்ட மாட்டேன் என்று தைரியமா சுதந்திரமா சொல்லலாம். பாவம் அவங்களுக்கு தான். யாருக்கு பாவம்? அவர்களுக்கு தான். நம்ம கேட்கிறோமா இல்லையா? பெண்கள் பிசினஸ் தனி ரைட் இஸ்லாத்துல இல்லையா? அவன் இருக்கின்றோம். தனியா தொழில் செய்யலாமா? இருக்கின்றோம். எல்லாம் தனியா செய்யலாம். ஜக்காத்தை மட்டும் கூட்டாக செய்யணும் இல்ல, அது ஹஸ்பண்ட் தான் என்ன செய்யணும், ஜக்காத். அந்த மனைவி தான் ஜக்காத் என்ன செய்யணும், கட்ட வேண்டும். 50 பவுண்டரிக்கு தான் மனைவி என்ன செய்ய வேண்டியதுதான். அதுல கணக்கை பார்த்து என்ன எவ்வளவு வருமோ, 50 பவுனுக்கு எவ்வளவு வருமோ, 2.5 கிராம் 2.5 வீதம் 2.5 வீதமா பார்த்து ஜக்காத் என்ன செஞ்சிட வேண்டியதுதான், கட்டி விட வேண்டியது. அவங்க தான் கட்டணும். சரி, சப்போஸ் கணவன் கட்டலாமான கட்டலாம், தடை இல்ல. கணவன் என்னது, மனைவிட்ட சொல்லணும், உன்னது நகைகளுக்கு நான் ஜக்காத்தை என்ன செய்யறேன், கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு அந்த நியத்தை உண்டாக்கிடணும். கணவன் ஜக்காத் கட்டிட்டாரு, மனைவிக்கு தெரியாதுன்னா யாரு ஜக்காத்து கட்டினது? இப்ப அவங்களோட நியத்துல இருக்கணும், என் கணவர் எனக்காக ஜக்காத்தை கட்டுறாருன்னு நியத்து இருக்கணும். இருந்தால்தான் அவங்க ஜக்காத்து கட்டினதா ஆகும். இல்லாட்டி வெறும் தர்மம் ஆயிரும். என்ன ஆகிரும்? வெறும் தர்மம் ஆகிரும். அவங்களுக்கு நியத்தே இல்ல. சில கணவன்மார் ஜக்காத்து கட்டிக்கினே வராங்க, மனைவிக்கு ஜக்காத்து கட்டுறத பத்தி சிந்தனையும் இல்ல, ஜக்காத்து கடமையானு தெரியாது. பிழை. மனைவிக்கு இன்றைக்கு என்ன கணவர் என்ன பணத்துக்கு ஜக்காத்து கட்டுறாருன்னு நியத்தை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். அடுத்தது கணவன் தைரியமா சொன்னா நீங்க தான் ஜக்காத்து கட்டணும். ஏன் அப்படி கட்டலாம்னா, இஸ்லாத்துடைய பார்வையில் மனைவி கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். இஸ்லாத்துடைய பார்வையில மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க இயலாது. கணவன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க இயலாது. நீங்க யாருக்கு செலவழித்து வருகிறீர்களோ, அதாவது உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, இவர்களுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அவங்களுக்கு செலவழிக்கிற பொறுப்புழைக்கிறீங்க. கடைசியில் என்ன செஞ்சிருவீங்க, வருஷம் ஃபுல்லா போடுற சோறு சாப்பாடெல்லாம் ஜக்காத்த கணக்கு பார்த்துருவீங்க. ஜக்காத்து கொடுக்கலாம். அது பிள்ளை. ஜக்காத்து நம்ம செலவழிக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், கீழே உள்ளவர்களாக இருந்தால். யாருக்கு கொடுக்கலாம்? மனைவி எங்களுக்கு செலவழிக்க வேண்டிய எந்த கடமையும் இல்லை. அதனால மனைவி எங்களுக்கு விரும்பினா தரலாம், பைபோசா எடுக்கலாம். இஸ்லாத்துல ஜக்காத்து கடமை உனக்கு தரலாம் என்று பைபோசா என்ன செய்யலாது, எடுக்கலாது. அவங்க விரும்பினா தரலாம். நீ விரும்பினா தான், நாம் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வேற யாருக்கா கொடுத்தா அதை கோபத்தை காட்டவும் செய்யறாங்க. அது என்ன விரும்பினா தான்றது? அப்ப கோபத்தை காட்டினா விரும்பினா தான் அர்த்தம் இல்ல, தராட்டி கோபப்படுவேன்னு அர்த்தம். அப்ப எனவே அவங்க விரும்பினாலும் அவங்க சொந்தக்காரருக்கு கொடுக்கலாம். அப்படியே ஒரு 100 பவுன் இல்ல ஜக்காத்து கடமை அப்படியே கொண்டு போய் அவங்களோட உமாவுக்கு கூட கண் முன்னால கொடுக்கலாம். அவங்களோட உமாவுக்கு நீங்க பார்த்துட்டீங்க, கண் முன்னால ஜக்காத்து கொடுக்கணும். நீங்க ஒரு பேச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இவ்வளவு சட்டம் வச்சுக்கிறதுனாலதான் கணவன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், கணவன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கருதி வறுமையில் இருக்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஜக்காத்து கடமை, அவங்களோட வைஃபுக்கு ஜக்காத்து கடமை ஆகுது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த ஜக்காத்தை நம்மளுக்கு தந்துடலாமே. அப்ப நான் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் நீங்கிருமே அப்படின்றான். அவன் வைஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? கணவன் சொன்னோடனே நம்ம மனைவி மாதிரி அவங்க சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் நான் தரமாட்டேன், ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஓகேனா தரேன்னா சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கணவனுக்கு கொடுக்கப்படாத நோக்கம் இல்ல, அவங்களுக்கு பிரச்சனை குடும்ப கூடாதா. நேர ரசூலுல்லாஹ்கிட்ட போறாங்க, பிலால் ரலியல்லாஹு வராங்க, சொல்லுங்க இப்படி ஒரு பெண்மணி கேட்கிறான்னு சொல்லுங்கன்றாங்க. யாருடைய பேரே டீடைல்ஸ் சொல்ல வேணான்ட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் வந்திக்கிறாங்க, யாரோட வைஃப், இந்த டீடைல்ஸ் ஒன்றும் சொல்ல வேணாம், கேள்வியை மட்டும் என்ன செய்யுங்க, கேளுங்கன்றாங்க. பிலால் தான் உள்ளுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன கேள்வி சொன்ன உடனே யாருன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்ட, யார் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாமா? பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க ஸைனப் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த டீடைல்ஸ் ஐயு ஸையானி, எந்த ஸைனப்னு கேட்டாங்க. மதீனால நிறைய ஸைனப் இருக்கு, எந்த ஸைனப்னு கேட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மனைவிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க, விளங்கிட்டா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மனைவியாட்டாங்க. அப்படியா, தாராளமாக கணவனுக்கு ஜக்காத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படி சொல்லுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் இவ்வளவும் கேட்டது ஃபத்வா மாத்துறதுக்கு இல்ல, விளங்கிட்டா? எங்க சில மக்கள் இருக்கிறாங்கன்னு யாரு ஆளை எல்லாம் கேட்டுட்டா அப்படி அப்ப கொடுக்கலான்றது அதல்ல. இது ரசூலுல்லாஹ் கேட்டது யாரு கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள.
கேட்டுட்டு அப்துல்லா இப்னு மசூத் வைஃப் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன செய்யலாம், தாராளமா ஜகாத்தை கொடுக்கலாம். இதுதான் ஆதாரம் கொடுக்கலாம், பைஃபோஸா எடுக்கிறதுக்கல்ல, அவங்க கொடுக்கலாம் என்பதற்கான ஒரு ஆதாரம். அல்லாஹு அலம். ரைட்.